இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த புடவைய வெண்ணிலா கட்டிட்டு வந்தா ரொம்ப அழகா இருக்கும்லக்கா. மகாலட்சுமி மாதிரி இருப்பா. என்ன வரும் புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பெரியமா. அப்புறம் என்ன அண்ணாமலை, கட்டிக்க போறவனுக்கே பிடிச்சிருச்சு. வெண்ணிலாக்கும் கண்டிப்பா பிடிக்கும். மேடம், நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு லக்ஸ். வெண்ணிலா தான் உங்களுக்கு மருமகன்னு முடிவானதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க மேம். வெண்ணிலாவ இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் மேம்? வெண்ணிலாவோட அடுத்தவங்களுக்கு உதவுற குணம், சுயநலமா யோசிக்க தெரியாத பொண்ணு. அவளுக்கு அவ குடும்பத்து மேல இருக்கிற மரியாதையும் பாசமும் தான். அது மட்டும் இல்ல, எனக்கோ அக்காவுக்கோ அப்புறமா இந்த குடும்பத்தை அன்பா அனுசரணையா கவனிச்சு பொறுப்போட வழி நடத்தி கூட்டிட்டு போற பொறுப்பு இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு தான் இருக்கு. அந்த பொறுப்போட வெண்ணிலா நடந்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. அப்புறம் வருண் என்னோட முடிவு சரியா இருக்கும்னு நம்பி அவன் வாழ்க்கை துணைய தேர்வு செய்யற மிக பெரிய பொறுப்ப எனக்கு கொடுத்திருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு தேவதைய தானே மனைவியா நான் தேர்ந்தெடுக்கணும். ஆமா மேம். இந்த குடும்பத்தை நல்ல முறையில வழி நடத்த, இந்த குடும்ப பாரம்பரியத்தை காப்பாத்த வெண்ணிலா தான் சரியான ஆளு. வெண்ணிலா வாழ்க்கைக்காக என்கிட்ட பேசின நீங்க ஏன் சந்தோஷத்துக்காக வெண்ணிலா கிட்டயும் இல்ல அண்ணாமலை ஆண்டி கிட்டயும் பேசிருக்கலாமே. நீங்க ஒரு வார்த்தை கூட பேசலையேமா? எப்படி பேசுறது? அவங்க வெண்ணிலா தான் மருமகன் முடிவு பண்ணிட்டுல வந்தாங்க. பயிருக்கு பெய்யாத மழை எதுக்குன்னு நீ பாக்கற, நாங்க புல்லாத நல்லா வளரட்டுமேன்னு சந்தோஷப்படுறோம். நாயர் பொண்டாட்டிக்கு பேசவா சொல்லி தரணும்? எது எப்படியோ நிச்சயம் முடிவாயிருச்சுல, இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. இந்த சந்தோஷத்துக்கு முழு காரணமே நீதான். நீ மட்டும் வெண்ணிலாவுக்கு இந்த சம்பந்தத்தை விட்டு கொடுக்கலனா இது கண்டிப்பா நடந்திருக்காது. நான் கூட சில நேரம் நீ வெண்ணிலா மாதிரி இல்லைன்னு உன்னை திட்டும் போதெல்லாம் என் மனசுக்கு கஷ்டமா தாண்டி இருக்கும். ஆனா நீ இப்ப எடுத்த முடிவுல வெண்ணிலா விட ஒரு படி ஒசந்து போயிட்ட. அம்மா இங்க அவ்ளோ சீனெல்லாம் இல்ல. அண்ணாமலை ஆண்டி எனக்கு அவங்கள விட வசதியான வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுனாலதான் சம்மதிச்சேன். நாளைக்கே அவங்க பேச்சுல ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். அண்ணாமலை சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. அவங்கள நீ எப்பவும் நம்பலாம். இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. ஹலோ. சார் வணக்கம், நான் உத்தமன் பேசுகிறேன். சொல்லுங்க உத்தமன். சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு 25 lakhs பணம் வேணும். நான் சீக்கிரமாக வட்டியோட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். 25 லட்சமா? வாங்கிக்கலாம் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்போவே வரட்டுமா? வாங்க, அப்படியே வரும்போது ப்ரூஃப் எடுத்துருவாங்க. ப்ரூஃபா? என்ன ப்ரூஃப் சார் வேணும்? பெருசாக ஒன்றும் இல்லை. அண்ணாமலை மேடத்துக்கிட்ட ப்ரோ நோட்டில் ஒரு சைனும் பிளாங்க் செக்கில் ஒரு சைனும் வாங்கிட்டு வந்துடுங்க. சார் அவங்கள்ட்ட எப்படி சார் வாங்க முடியும்? என்ன டாக்குமெண்ட் வேணா கொடுங்க, நான் சைன் பண்ணி தரேன். அப்படியா? உங்ககிட்ட 25 லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலாக சூரட்டி தரத்துக்கு என்ன இருக்கோ அந்த டாக்குமெண்ட் எடுத்துருவாங்க. சார் அப்படி கொடுக்க என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லையே சார். அப்புறம் உங்கள் சைனை வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? உங்களை நம்பி நான் எப்படி பணம் தர்றது? சார் நான் அண்ணாமலையோட மருமகன், அதை நம்பி கொடுங்க. சார் இந்த காலத்தில் காசு விஷயத்தில் கட்டின பொண்டாட்டி கூட நம்ப முடியாது. உங்களை எப்படி சார் நம்புறது? ஒன்று அண்ணாமலை மேடத்துக்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க, அப்படி இல்லையா அவங்க சம்மந்தப்பட்ட யார்ட்டையாவது சைன் வாங்கிட்டு வாங்க. அதுவும் முடியாதுன்னா தயவு செஞ்சு ஃபோன் வச்சுருங்க. சார் 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 ஒரு நிமிஷம், நான் அவங்க பொண்ணுக்கிட்ட வாங்கிட்டு வரேன். ரொம்ப நல்லது, வாங்க. பில்ல போட்டுருமா? சொல்லுங்க. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னீங்க, பண்ணிட்டியா? இந்தா இத பில்ல போடு.
மேடம் சாரி மேடம், இது ஆல்ரெடி எடுத்து வச்சது. நீங்க வேணா வேற ஏதாவது புடவைய பாருங்க மேம். என்னது எத்து வச்சதா? இம்மா நேரம் இது சும்மா தானே கிடந்தது. நான் பார்த்து எத்துக்குனதும் உடனே வந்து எத்து வச்சதுன்னு கதை விடுறியா? மேம் சீரியஸ்லி இது நாங்க எடுத்து வச்சது மேம், நம்புங்க மேம். நீங்க வேற ஏதாச்சும் பாருங்க மேம். என்னம்மா சொன்னதையே சொல்லி நிக்கிற, வேற பாரு வேற பாருன்னு. நீ ஒரு பையனை புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கின, அதே பையனை எனக்கு புடிச்சிருந்து நீ வேற ஒரு பையனை பாத்துக்கோன்னு சொன்னா உனக்கு எம்மா காண்டா இருக்கும். மேம் என்ன சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசுறீங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் ஒரு புடவை இங்க எடுத்து வச்சுக்கிறேன், அத போய் புடுங்கிக்க பாக்குற. உன்கிட்ட என்ன மறுவாதியா பேசணும்? போமா அந்த பக்கம். மேம் சொன்னா கேளுங்க, நிஜமாவே இந்த புடவைய எங்க அண்ணாமலை மேம் எடுத்து வச்சுட்டாங்க. ஐயா யாரா இருந்தா எனக்கு என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த புடவைய நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், புடவை எனக்கு தான். இப்ப இந்த புடவைக்கு பில்லு போட முடியுமா முடியாதா? லக்ஸ், என்ன ப்ராப்ளம் இங்க? மேம் அம்மன் புடவைய நான் இங்க வச்சிருந்தேன், அதை இவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி வேணும்னு சண்டை போடுறாங்க, சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, இது என் பையனோட நிச்சயதார்த்தத்துக்காக என் மருமக கட்டிட்டு வரத்துக்கு எடுத்து வச்ச புடவை. உங்களுக்கு நான் வேணும்னா வேற புடவைய காட்ட சொல்றேன். தோடா மேம் மரியாதையா பேசுங்க, இவங்க தான் அண்ணாமலை மேடம், இந்த கடையோட ஓனர். இருக்கட்டும், ஓனரா இருந்தா ஓரமா போய் நிக்க சொல்லுமா. நாங்க என்ன பயந்துருவோமா? இங்க பாருமா, ஓனருனா ஓ மருமவளுக்குன்னு தனியா எடுத்து வச்சிருக்கணும். எங்க எதுக்கு வச்ச? இத பாருங்க, எனக்கு இந்த புடவை தான் ஓணும். கடை பெருசா இருக்கும் போதே நினைச்சேன் இப்படி எல்லாம் ஏதாவது வில்லங்கம் பண்ணுவீங்கன்னு. ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன், கடை வச்சுன்னு இருக்கிறது எங்களை மாதிரி ஆளுங்க வந்து துணி எடுக்க தானே, இல்ல உங்க குடும்பத்துக்கே துணி எடுத்துவா? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? சாரி மேடம். ஏமா போமா, இந்த புடவைக்கு ஒரு பில்ல போடு, எனக்கு நேரமாச்சு. ஐயா சப்பா 500 ரூபா புடவைக்கு இப்படி வந்து நின்னு நிக்கிறீங்க. ஏம்மா உன் மருமவன்னு சொல்ற, உன் கடை தானே, வேற ஏதாவது விலை ஜாஸ்தியான புடவையா எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. போய் இந்த 500 ரூபா புடவைக்கு என்கிட்ட வந்து நின்னு நிக்கிற.